என்ன நீங்க கடைக்கு போலியா? இவ்வளோ ரிலாக்ஸா உட்காந்துருக்கீங்க. கென்னு இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்களா? இன்னைக்கு நான் கடைக்கெல்லாம் போல பார்பி. தினம் உழைச்சி என்ன பண்றது, அப்பப்போ ரெஸ்ட் எடுக்கணும்ல, அதுக்கு தான். உங்களுக்கு என்ன, நீங்க ஜாலியா இருக்கலாம். ஆனா நான் இதுக்கப்புறம் தான் போய் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணும். அம்மா நான் உங்களுக்கு கிஃப்ட் வச்சிருக்கேன். என்ன நீ கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்ற? அது நம்ம 2 பேரும் சேர்ந்து வாங்கினது தானே? நாங்க கிஃப்ட் வச்சிருக்கோம்னு சொல்லு. சண்டை போட்டுக்காதீங்க, முதல்ல என்ன கிஃப்ட்ன்றத காட்டுங்க. இதுதான் அந்த கிஃப்ட். பெரியம்மா மட்டும் கம்பலோட இருக்காங்கல்ல, நீங்க கம்பல் இல்லாம இருக்கீங்கல்ல, அதுக்காக தான் நாங்க காசு சேர்த்து வச்சு இது உங்களுக்காக வாங்கியிருக்கோம். இது போட்டு பாருங்கம்மா, ரோஜா பூ மாதிரி நீங்களும் அழகா இருப்பீங்க. இந்தாங்கம்மா போடுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்க வாங்கி கொடுத்து பிடிக்காம போகுமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கொடுங்க. நான் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு பசங்களா, நல்லா இருக்கா? என்னால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல பார்பி, இருந்தாலும் பசங்களுக்காக கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். பெரியம்மா உங்களுக்கு இந்த மாதிரி கம்பல் வாங்கி தரேன்னு கோச்சிக்காதீங்க. எங்களால காசு சேர்த்து ஒண்ணுதான் வாங்க. இந்த மாதிரி ஒரு மோசமான கம்பலை எனக்கு வாங்கி தரலன்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். என்னது மோசமான கம்பல்? சும்மா இருங்க, பசங்க கிட்ட எப்படி பேசணும் தெரியாதா? அதெல்லாம் இல்ல பசங்களா, ரொம்ப நல்லா இருக்கீங்க பாருங்க. என் கதிரை எவ்வளவு அழகா இருக்கு, நீங்களே சொல்லுங்க. ஆமா, ஏன் திடீர்னு எனக்கு கிஃப்ட் வாங்கி தரேன்னு தோணுச்சு? என்னம்மா மறந்துட்டீங்களா? நாங்க தான் ஹாஸ்டலுக்கு போக போறோம்ல, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது சர்ப்ரைஸா கொடுக்கணும்னு நினைச்சோம். என்னது, ஹாஸ்டலுக்கு போறீங்களா? அட, அத நான் மறந்தே போயிட்டேன் பசங்களா. என்னால முடியல பார்பி, இதுக்கு மேல என்னால சிரிப்பு அடக்க முடியல. எனக்கு உன்னோட கம்பளை பார்த்தா சிரிப்பா வருது. இது ரொம்ப முக்கியமா? பசங்க எனக்காக எவ்வளவு ஆசையை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆமா, இப்ப ஹாஸ்டல்ல போயிட்டு நீங்க எப்ப பசங்களா வருவீங்க? உங்களெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி இருக்க போறேனே தெரியல பசங்களா. ஏற்கனவே நான் வரும்னு பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இப்ப நாங்க ஹாஸ்டலுக்கு போனோம்னா 12th முடிச்சிட்டு தான் எங்களை அங்கேருந்து வெளியே விடுவாங்க. என்னது, 12th முடிச்சிட்டா? அப்ப நீங்க வரும்போது எவ்வளவு பெரிய பசங்களா வருவீங்கல்ல? அச்சோ, என் பசங்களை அவ்வளோ நாள் என்னால பார்க்க முடியாதா? நான் என்ன பண்ண போறேன்? ஆமா, உங்களுக்கு நிறைய திங்ஸ் வேணும்ல? ஆமாமா, எங்களுக்கு நிறைய திங்ஸ் வேணும். ஆனா அப்பா தான் தூங்கிட்டு இருக்காங்களே. கென் சீக்கிரம் எழுந்துருங்க கென். குட் மார்னிங் பார்பி. குட் மார்னிங் பசங்களா. பசங்க ஹாஸ்டலுக்கு கிளம்பிட்டாங்களாம். அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் நிறைய வாங்கணுமா, கூட்டிட்டு போய் வாங்கி கொடுங்க. பெரியம்மா நீங்க என்கிட்ட ஃபுல் சிக்கன் தந்தூரி பண்ணி தரேன்னு சொன்னீங்க. ஆனா நான் அதை சாப்பிடறதுக்கு முன்னாடியே இப்ப ஹாஸ்டலுக்கு கிளம்பிட்டேன். ஃபுல் சிக்கன் தானே வேணும்? அதுக்கு என்ன, இப்போ உடனே ரெடி பண்ண சொல்றேன். நீங்க போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து ராணிக்கு உடனே செஞ்சு கொடுத்துருங்க. என்னது, இப்பயே போகணுமா? என்ன பார்பி விளையாடுறியா? தந்தூரி சிக்கனை வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணி மசாலா போட்டு மேரினேட் பண்றதுக்கு 12 மணி நேரம் ஆகும். உங்களுக்கு என்ன கொஞ்சம் கூட பசங்க மேல பாசம் இல்லையா? ஹாஸ்டல் கிளம்புறாங்கன்னு சொல்றாங்க, அவங்களுக்கா செஞ்சு தர மாட்டீங்களா? சரி, நானே சிக்கன் வாங்க போறேன். சரி பசங்களா, நீங்க கிளம்புங்க. நம்ம போய் ஹாஸ்டலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம். எனக்கு இப்போ எல்லாரையும் விட்டுட்டு ஹாஸ்டலுக்கு போறத நினைச்சா அழுகழுகையா வருது. இவ்வளவு நாள் வீட்டுல ஜாலியா இருந்துட்டு. ஆனா அழாத, நம்ம அழறத பார்த்தாங்கன்னா அம்மா இன்னும் ஃபீல் பண்ணுவாங்க. பசங்களா கொஞ்ச நேரம் இருங்க, நான் உங்களுக்கு பிடிச்ச சாண்ட்விச் செஞ்சு எடுத்துட்டு வரேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. பசங்க என்னை விட்டுட்டு போக போறது நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா படிப்பு முக்கியமாச்சே, போய் தானே ஆகணும். அப்பதானே அவங்க என்ன மாதிரி கிச்சன்ல கஷ்டப்படாம ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியும். சரி, நம்ம இதை காட்டிக்க கூடாது. பசங்களா, அவங்களுக்கு கேசரி பிடிக்கும்ல, நீங்க போகும்போது சாப்பிட்றதுக்கு கேசரியும் செஞ்சு தரேன். அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம திரும்ப இந்த வீட்டுக்கு வரும்போது பெரிய ஆளா வருவோம்ல. நம்ம நிறைய படிச்சு அம்மாக்கு நிறைய சம்பாதிச்சு தரணும், அதுதான் என்னோட ஆசையே.